ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் பேசிக் நாட் சாக்லேட் நாட் யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சிங்கிள் கலர் கிராஸ் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா சாக்லேட் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 5 வருஷ குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன் எல்லா வெரைட்டிலையும் நான் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூவில் 5 ஒயர்ஸ் 5 அடியிலையும், எல்லோவில் 10 ஒயர்ஸ் 4 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயர்ஸை 2 ஒயர்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. எல்லோனா எல்லோ, ப்ளூனா ப்ளூ, அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நாட்ஸ் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் மறக்காமல் ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எல்லோவில் பார்த்திங்கன்னா 5 நாட்ஸும், ப்ளூவில் 2 நாட்ஸும் 1 ஒயரும் இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போ வந்து ப்ளூவை பேஸாக வச்சு நம்ம தொடங்கலாம். 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. நம்ம ரெகுலராக வந்து பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 6 குமிழ் வர மாதிரி போட்டிருப்போம். நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் 5 குமிழ்கள் வர மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், மொத்தம் 3 நாட்ஸ் கிடச்சிருச்சு. மீதி நம்மக்கிட்ட இன்னும் 1 ஒயர் இருக்கும். அதே நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போட்டுடலாம். ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நாட் போடுங்க. இந்த இடத்துல மொத்தமாக நமக்கு 5 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பாருங்கள், ஒயர்ஸ் வந்து 2 ஒயர்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் நாட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சுற்றி வர ஜாயின் பண்ணி குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. இந்த நாட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பேசிக் நாட்டு, ஷிவன்கர் நாட்டு, ஆம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, பிஸ்கட் நாட், ஹாஃப் பிஸ்கட் நாட், சாக்லேட் நாட்டு, இந்த மாதிரி வீட் நாட், எல்லா நாட்ஸ்லேயும் நான் வந்து இந்த பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும். கூட போட்டது போக மீதியான ஒயர்ஸ் கூட நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் பாருங்கள், இன்னும் 2 நாட்ஸ் போடுங்க. கடைசியாக ஒரு நாட் போட்டால் குமிழ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து குமிழ் கிடச்சிருச்சு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். நான் பாருங்கள் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த குமிழ்களுக்கு சென்டரில் ஒயர்ஸ் பாருங்கள் கிராஸாக வருது. அதில் நம்ம நாட்ஸ் போடணும். இந்த எல்லோ கலர் வந்து வர இடத்துல பார்த்திங்கன்னா பேசிக் நாட்டும், சிங்கிள் கலராக ப்ளூ கலர் வந்து ஒயர் வந்து கிராஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நம்ம சாக்லேட் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 ஹவர்லேயே ரெகுலராக போடுறவங்களா இருந்தால் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். நல்லா டைட்டாக போடுங்க நாட்ஸ் எல்லாம். பேஸ் வந்து எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுடலாம். இது கிராஸ் கட் மெத்தடில் தான் போடுறோம் நம்ம. ரன்னிங் ஒயர் எதுவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைட்லேயும் போட்டு முடிச்சாச்சு. இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம சாக்லேட் நாட் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லூப்பாக மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுற்றி கொண்டு வந்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி பேசிக் நாட் போடுவோம் சேம் அதே மாதிரியே தான். ஆனால் வந்து மறுபடியும் எகெயின் இன்னும் ஒரு சுற்றுறோம். இப்போ மறுபடியும் இந்த லூப் வழியாக விட்டு மெல்ல டைட் பண்ணுங்கள். நமக்கு சாக்லேட் நாட் கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது இந்த மாதிரி 2 தடவை சுற்றுறனால தான் வந்து நான் ஒயர் வந்து எக்ஸஸாக எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஒயர் நான் ரெகுலராக எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பாக பத்தாது. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு தடவை போடலாம். இப்போ ஒரு சுற்றிட்டோம். மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வந்தாச்சு. எகெயின் மறுபடியும் ஒரு சுற்றுறோம். மறுபடியும் இந்த லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி இந்த சிங்கிள் கலர் கிராஸ் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 3 ஒயரில் வந்து அம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, பீட்ஸ் டிசைனு இந்த மாதிரிலாம் நான் வந்து ட்ரை பண்ணி நியூ மாடலாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் நாட் ட்ரை பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். அதுவுமே நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதான். நான் பாருங்கள், ஒரு செட் வந்து அப்படியே சுற்றி வர ஒரு வருஷம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த வருஷம் சேம் இதே மாதிரியே தான் அப்படியே கிராஸாக போகிற வயசில் நாட்ஸ் போட்டே வந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பேஸ்கட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து பெரிய பேஸ்கட்ஸ் போடுறக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. பென் ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு. ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து கிராஸ் ஆகிற இடத்துல பேசிக் நாட்டில் ஃபினிஷ் பண்ணி ஒயர்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த சாக்லேட் நாட் பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கொஞ்சம் வந்து பெருசாகவே இருக்கும். மேலே பாருங்கள், ஃபினிஷிங்கில் வந்து ப்ளூ கலரில் வந்து பேசிக் நாட்டில் முடிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி கூட உள்ளே வச்சு நம்ம திங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.